அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா, இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யுதுன்னு வீட்டில் உங்களுக்கு ஹேர் வந்து நீளமாக வளரக்கூடிய வகையில் இந்த ஆயிலை உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலும். ஏனெண்டா இந்த காலத்தை பொறுத்தவரை சின்னவங்க வந்து பெரியவங்க வர இந்த கடையில் வாங்க இந்த ஆயில்கள் அன்னப்படிகளை பூசினா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டுகள் ஆகும் நினச்சா நீங்கள் இப்படி வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கலும். இவங்கள பார்த்தாலும் இந்த முடி கொட்டுது, முடி போகுது அப்படி ஒரு பிரச்சனை தான். இவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கான வந்து இந்த மருந்து இலை மூலிகைகள் எல்லாம் வந்து உங்களோட வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்செடுத்துக்கலும். வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை. இதுக்கு வந்து நான் செவ்வரத்தை இலை எடுத்துட்டேன். 1/2 லிட்டர் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். சுத்தமான தூய தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட செவ்வரத்தை இலை பூ வந்து அந்த காம்பு பகுதியில் நீக்கி எடுத்துக்கோங்க. இலை வந்து ஒரு 10, அந்த பூ வந்து ஒரு 15. பொன்னங்கானி கீரை அதை நெட்டு பகுதி அதோட வேர் பகுதியில் எடுத்தோன்னா இன்னும் நல்ல. அதோட மருதோண்டி இலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்தது. எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதோட வேம்பிலை வந்து நீங்கள் எடுக்கிற டைமுக்கு அதில் பூச்சி புழுகள் இருந்தாலும் கட்டாயம் அதை பார்த்துக்கோங்க. இந்த வேம்பிலை தலைக்கு போடத்தால் தலையில் உள்ள பங்கஸ்கள் அன்னப்படிகள் இருந்தால் அதை நீக்க உகந்தது. அதோட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையோட நான் கற்றாழையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். கற்றாழையும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்செடுத்தது தான். அதை வந்து நீங்கள் வெட்டி வச்சுடுங்க. வெட்டினப்புறம் அந்த காம்பு பகுதியில் கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை மாதிரிக்கும் அது போகும் வரைக்கும் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த போகிற இந்த 2 சைட்லேயும் உள்ள இந்த முள் பகுதி மாதிரிக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு நீங்கள் 2ஆக இன்னப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனால் உங்களுக்கும் அதில் உள்ள அந்த இது ஜெல் மாதிரிக்கும் அதை உங்களுக்கு வலிச்செடுத்துடலாம். இந்த கற்றாழை வந்து உங்களுக்கு இப்போ மழை காலங்களில் கொஞ்சம் அப்படி தடிமலான அப்படிகள் இருந்தால் யூஸ் பண்ண வேணாம். அப்படி விருப்பம் இல்லாமல் இந்த கற்றாழை உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கலும். வேண்டாம் இந்த பீனி அப்படிகள் இருந்தால் இன்னப்படி கட் பண்ணி எடுத்த போகிற அதில் உள்ள ஜெல்லை நீங்கள் வெளியே எடுத்துடுங்க. இது வந்து நல்லா சோற்று கற்றாழை தான் உங்களுக்கு இன்னப்படி நல்லா ஜெல் எடுத்துக்கலும். இதில் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. இன்னப்படி இதை நான் வந்து ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துட்டேன். இன்னப்படி தான் இந்த அதில் உள்ள ஜெல். இதை வந்து இன்னும் அதோட சேர்த்துக்கணும். இதோட வந்து வெந்தயம் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கப்படாது. தண்ணி சேர்த்தால் வந்து இது வந்து பழுதடைய பார்க்கும். தூய சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட உங்களுக்கு கையால் எடுத்த தேங்காய் எண்ணெய் நல்லா கையிலண்டா வீட்டில் செஞ்சு எடுத்தது இல்லாட்டி நீங்கள் வாங்கினண்டாலும் பிரச்சனை இல்லை. தூய சுத்தமான நீங்கள் பாவிச்சா மிச்சம் நல்லா. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு நான் வந்து இதோட தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வந்து தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இந்த எண்ணெய் செய்யறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அலுமினியம் கடாய் இல்லை இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா. இப்படி எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகி வர சொல்ல ஒரு துண்டை போட்டு பாருங்க. எண்ணெய் சூடாகி வர சொல்ல இந்த துண்டை போட்டு இது நான் பொரிஞ்சு வரும். அந்த டைமுக்கும் நாங்கள் அரைச்சி வச்சுருந்த இதை போட்டுற வேண்டியதான். போட்ட போகிறோம் அண்ணன் அப்படி நல்லா நுரையாக வரும். ஏண்டா அதில் உள்ள தனி சத்தம் மாதிரி அடங்குறதுக்கு இதெல்லாம் அடங்கி வரணும். நல்லா சத்தம் எல்லாம் போட்ட போகிற எப்படி கரண்டியால் நீங்கள் கலந்துட்டுண்டே இருங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து எல்லாம் கலக்கணும். நல்லா ஒரு 15 நிமிஷத்தில் மட்டும் இன்னும் எப்படி கலர் வந்திருக்கும். இப்போ இது வந்து நல்ல ஒரு லைட் பச்சை கலர் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இப்போ இதில் கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து அப்படியே இறக்கி ஆற வச்சிட வேண்டியதான். நைட் ஃபுல்லாக வந்து அப்படியே ஊறிட்டா சரி. அடுத்த நாள் வந்து காலையிலே அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலரில் இருந்தால் தான் இது சரியான ஒரு பதம். இதை எண்ணெய் இதை நான் வந்து காலையில் எடுத்து காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்படி வாய்க்கட்டு ஒரு அகலமாக இருந்தால் தான் லேசி. அப்போ தான் எங்களுக்கு அந்த வடியை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலும்.
இப்போ சில பேர் வந்து இந்த எண்ணெயை வந்து குளிச்ச ஒரு 1/2 ஹவர் இருக்கும் பூசி ஊற வச்சுட்டு குளிப்பாங்க. சிலவங்க குளிச்ச பிறகு பூசுவாங்க. நீங்கள் எப்படி பழகிக்கிறோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் செஞ்சு. எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து இன்னும் ஒரு 2 ஹவர் மட்டும் இன்னப்படி கொஞ்சம் படியே அப்படியே வச்சிடணும். இப்போ இதை வந்து நான் இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நல்லா கையிலுக்கான அப்படியே படிஞ்சு வந்துட்டுது அதில் உள்ள சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம். இப்போ இதை வந்து வேறொரு கண்டெய்னர் மாற்றின பிறகு காட்டி எப்படின்ட்டு இதை ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்படித்தான் அதோட கலர் உண்மையில நல்ல ஒரு கலரில் தான் இது இருக்குது. உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இது முடியும் போதும் திருப்பவும் உங்களுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலும். இந்த ஆயில் நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு. இதை நான் கைக்கு எடுத்து காட்டேன் எப்படி கலர்ன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.